ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இன்றைக்கி நித்துவை கூட்டிகிட்டு கேம் சென்டருக்கு தான் போக போகிறோம். இன்னும் ஊருக்கு போகிறதுக்கு 2 வீக்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் நித்துவை கூட்டிகிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். நாங்கள் எல்லோரும் ரெடி ஆயாச்சு லூலு மாலுக்கு போகிறதுக்கு. இந்த கார்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த கார்டில் வந்து நாங்கள் 100 dirhams வந்து பே பண்ணியிருக்கோம். அதனால் இன்னும் இதில் ஒரு 40 dirhams போல் இருக்குது. இதை காலி பண்ணணும். வாங்க போகலாம். நம்ம கேம் சென்டருக்கு வந்தாச்சு. இன்றைக்கி அவ்வளோக்கு க்ரௌடெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நல்லா ஜாலியாக இருக்கும். இங்கே இப்போ நம்ம கார்டை கொடுத்து நம்ம எந்த பிளேஸில் நம்மளுக்கு விளையாடணுமோ அங்கே அதுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணிடலாம். இங்கே வரணுன்னா பிள்ளைங்களுக்குலாம் சாக்ஸ் தான் போட்டு கூட்டிகிட்டு வரணும். அந்த பால்குள்ளெல்லாம் விளையாடுறதுக்கு பிள்ளைங்க எம்டி காலோடலாம் போகக்கூடாது. சாக்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கணும். சப்பலும் போட சொல்ல மாட்டாங்க. எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே போகணும். நல்லாயிருக்கும். வந்தாலே குழந்தைங்க எல்லாத்துக்குமே நல்லா விளையாடணும் அப்படின்ட்டு தோணும். நாங்கள் ஃபஸ்ட்டு பாலில் தான் விட்டோம். இதுக்கே 20 dirhams ஆகும். பாலில் விட்டுருந்தோம். நேற்று வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடலை. ஏன்னா அவனுக்கு கம்பெனிக்கு இன்னொரு குட்டி பசங்க யாராவது இருந்தாக்கி நல்லா ஜாலியாக விளையாடிருப்பான். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு குட்டி பொண்ணு இருந்து சஷ்டிகா. அவளாம் இருக்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு கிடப்பான். இப்போ யாரும் இல்லைன்னொடனே கொஞ்சம் டல்லாகவே தான் இருந்தான். ஸ்லைட்ஸ்லலாம் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். மேலெலாம் நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பாங்க. நம்மலாம் குனிஞ்சு தான் போகணும். நான் அவனை இருக்க விடலை. ஸ்லைட்ஸில் வா, என் மடியிலையாட்ட வந்து இரு அப்படின்னு சொல்லி அவனும் எப்படியோ கூட்டிகிட்டு போயிட்டு மேலே. நானே கன்சீவாக இருக்கேன், இருந்தாலும் கொஞ்சம் பயந்தான். சரி, இருந்தாலும் நம்ம கூட இருந்தால் நல்லா இருப்பான்ல. இது வந்து மேலே போகக்கூடிய வழி. மேலே போகிறதுமே கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். நம்மலாம் குனிஞ்சு தான் போகிற மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கேயுமே ஷூட்டர் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஆனால் ரொம்ப குட்டி பிள்ளைங்களாம் அதில் விளையாடிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கி நல்லா பிள்ளைங்க மேலேருந்து கீழே விழுவாங்கள்ல, அப்படிப்பட்ட கேம்ஸ்லாம் உண்டு. இந்த சைடில் வந்து கொஞ்சம் இந்த கார் ஓட்டுற மாதிரி அப்படியெல்லாம் இருக்கும். அந்த எண்டில் வந்து கண்ணாடி தான் இருக்கும். நித்ரன் இதுக்கு முன்னாடி வந்தப்போ அந்த குட்டி பாப்பா சஷ்டி பாப்பா கூட இருக்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டிட்டு இருந்தான். இப்போ அவனுக்கு கம்பெனி இல்லைன்ன உடனே ரொம்ப தயங்கி தான் ஒவ்வொரு இதையாக பார்த்துக்கிட்டே இருந்தான். நான் வீடியோ எடுக்கும்போது இது என்ன தான் பார்த்துக்கிட்டே இருப்பான். அம்மா என்ன பண்ணுறாங்க, வீடியோ எடுக்கிறாங்களா, என்ன பண்ணுறாங்கன்னுக்கிட்டு. கொஞ்ச நேரம்தான் பாலில் இருந்தோம். அங்கே 1 hour வரைக்கும் டைம் உண்டு. நாங்கள் ஒரு 20 minutesலேயே வந்துட்டோம். அவன் காருக்கு போகணும் அப்படின்னுட்டான். இப்போ பார்த்திங்கன்னா கார் ரைடில் இருக்காங்க அப்பாவும் பையனும். ஃபஸ்ட்டு இந்த கார் ரைட்லலாம் விளையாடவே தெரியாது. ஓயாமல் டக்குன்னு உடனே அவுட் ஆயிடுவாங்க. இப்போ விளையாண்டு ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டாங்க. நல்லா ஜாலியாக நேற்று இருந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அவனுக்கு வண்டின்னா போதும், ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. எல்லா குட்டி பசங்களுக்குமே வண்டினா ரொம்ப பிடிக்கும்ல. இந்த வண்டி கேமுக்கெலாம் 2 dirhamsனால் நம்ம ஒரு ரேட்டுக்கு 50 கொஞ்சம் கம்மியாக வரும்னு நினைக்கிறேன். இப்படி ஒவ்வொரு இதுக்கும் 2 dirhams உண்டு. கொஞ்ச நேரம் ஒரு 2 minutes போல் தான் நம்ம அதில் இருந்து விளையாட முடியும். வேறு உடனே ஸ்டாப் ஆகிடும் அது. நெக்ஸ்ட்டு வந்து டைனோசர் ஷூட்டிங் வித் மம்மி. எனக்கு இந்த கேம் வந்து ஸ்டார்டிங்கில் பிடிக்கல. அதுக்கப்புறம் விளையாட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு நம்ம வந்து அப்படியே அந்த வரக்கூடிய டைனோசர் எல்லாத்தையும் அப்படியே சடக்குன்னு ஷூட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இருக்க ஹைட்டுக்கு எனக்குமே செம்மையாக அது தெரியாது. நித்ரன்னு ஊற்று தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். அதனால் நல்லா இருந்துச்சு. இது ஒரு என்ஜாய்மெண்ட் நம்மளுக்கு. அந்த டைனோசர் எல்லாத்தையும் அப்படியே பாலை வச்சு அப்படியே ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு. அவனுக்கு பிடிச்சிருந்தோ இல்லையோ தெரியாது இந்த கேம், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கேம். வந்தாக்கி கண்டிப்பாக அதில் இருந்துடும் ஒரு 2 times ஆகுது. ஃபஸ்ட்டு விளையாடவே தெரியாது எனக்கு. அதில் ஒரு சுவிட்ச் வச்சு அமுக்குறேன் பார்த்தீங்களா, அதை வச்சுலாம் என்ன முதல்ல அமுக்கவே இல்லை, சும்மா தான் வச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் தான் சொல்லி தந்தாங்க இப்படி விளையாடணும் அப்படின்னு.
ஃபைனலாக நாங்கள் பாக்ஸிங் மிஷினுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பக்கத்தில் வந்து கொஞ்சம் லேடிஸ்லாம் இருந்த உடனே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கூச்சப்பட்டாங்க. ஃபஸ்ட்டு பஞ்ச் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எப்படியோ பே பண்ணிட்டாங்க. பே பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அன்றைக்கி அந்த பஞ்ச் பேக் வந்து வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் மேலே உள்ளதை கிளிக் பண்ண சொன்னாங்க வந்தது. ஃபஸ்ட்டு வந்து அவங்க கொஞ்சம் தயங்கி தயங்கி தான் பஞ்ச் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கோர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. 400 சம்திங் தான் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கேஷுவலாக அடித்தாங்க. கொஞ்சம் கூச்ச சுபாவத்தில். பாயிண்ட்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். 400 சம்திங் தான் வந்தது. அவங்க இல்லை நான் இன்னொருக்கா ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பே பண்ணாங்க. பே பண்ணிவிட்டு மறுபடியும் பஞ்சி பண்ண ரெடி ஆகிட்டாங்க ஆள். இப்போ தான் முழு சக்தியையும் திரட்டி ஃபோர்ஸாக அடித்தாங்க. எனக்கு பக்கத்தில் உள்ள லேடிஸ்லாம் போயிட்டாங்க. அதனால் ஜூட்டு இப்போ நல்லா பாயிண்ட் ஹையஸ்ட்டாக போயிட்டு, ரொம்ப ஹையஸ்ட்டாக இல்லை, கொஞ்சம் ஓகே தான். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.